நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்கள் கைதாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் திமுக உளவுத்துறை செய்து கொண்டு இருக்கிறது. என்ன நடக்கிறது டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான மாநாடு நேற்று மதுரையில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. கிட்டத்தட்ட 25 லட்சத்திற்கும் மேலே மக்கள் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. 65 கிலோமீட்டருக்கு முன்பே டிராஃபிக் ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மாநாடா இருந்தது. கிட்டத்தட்ட 35 நிமிஷம் விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. இதுல ஹைலைட்டா சொன்ன விஷயம் ஸ்டாலின் அவர்களா அங்கிள் அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மீம் மெட்டீரியலா இப்ப மாறி இருக்கு. இதெல்லாமே தாண்டி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாநாட்டுக்கு அப்புறமா விஜய் அவர்களை உளவுத்துறை ரொம்ப தீவிரமா கவனித்துக் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம பிஜேபி விஜய் அவர்கள் மீது ஈடி ரைடு விடுவதற்கான பிளான்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவும் சரி அதிமுகவும் சரி கடந்த ஒரு வருஷத்துல இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தியது கிடையாது. இந்த மாநாடு விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு, மதுரையில் ஒரு மாநாடு. இந்த ரெண்டு மாநாடும் ரொம்ப பிரம்மாண்டமான மாநாடு. விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு வாகனம் நிறுத்துவதற்கு 200 ஏக்கராவும், அதுக்கப்புறமா மாநாட்டுக்கு 83 ஏக்கராவும் குத்தகை கொடுத்துருந்தாங்க. அதையும் தாண்டி இங்க மதுரை மாநாட்டில் 500 ஏக்கரா வாகனம் நிறுத்துவதற்கு, மாநாடு நடத்துவதற்கு 200 ஏக்கரா கொடுத்துருந்தாங்க. இது பயங்கரமான பிரம்மாண்டமான செலவு. இதுக்கு முன் அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஒரே வருஷத்துல இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தியது கிடையாது. திமுக நடத்திருக்கு, ஆனால் திமுக சார்பாக நடத்த மாட்டாங்க. திமுக அமைச்சர்கள் சார்பாக சில மாநாடு நடத்துவாங்க, திமுக தலைமை சார்பாக சில மாநாடு நடத்துவாங்க. ஆனால் தலைமை சார்பாகவே ஒரே வருஷத்துல 2 பிரம்மாண்டமான மாநாடு நடந்தது கிடையாது. இந்த மாநாட்டிற்கு மட்டுமே 1000 கோடிக்கு மேல செலவு ஆகியிருக்கும் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இப்ப திமுக என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1000 கோடி விஜய் அவர்களுக்கு எப்படி எங்க இருந்து வந்தது, இந்த ஃபண்ட் எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி உளவுத்துறை மூலமா கண்காணிக்க உள்ளார்கள். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான மாநாடு நடத்திங்க, இவ்வளவு காசு எங்க இருந்து சம்பாதிச்சிங்க அப்படிங்கிற விஷயத்தை இடி ரைடு விஜய் அவர்கள் மீது பாய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. திமுக சார்பாக ஏதாவது ஒரு ரைடு, ஏதாவது ஒரு பிரச்சனை விஜய் மீது வைத்தால் அது விஜய் அவர்களுக்கு தான் பிளஸ்ஸா மாறிடும். திமுகவோட எதிர்வாக்குகள் இன்னுமே அதிகரித்து விடும் அப்படிங்கிற விஷயம் திமுகவுக்கு நல்லா தெரியும். அதனால் நேற்று பிஜேபி படும் மோசமா விமர்சனம் செய்திருந்தாங்க. அதனால பிஜேபி மூலமா விஜய் அவர்களுக்கு ஈடி ரைடு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா உளவுத்துறை விஜய் அவர்களை ரொம்ப தீவிரமா கண்காணித்து கொண்டு இருக்கு. இதை உறுதிப்படுத்துவதற்கு நேற்று விஜய் அவர்கள் மாநாடு முடிந்த அடுத்த நிமிஷம் மாநாட்டு திடலில் இருந்து விஜய் அவர்கள் கிளம்பி விட்டாங்க. அந்த அளவுக்கு உளவுத்துறை விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. விஜய் அவர்களை என்னென்ன விஷயங்கள் இந்த மாநாட்டுக்கு அப்புறமா அந்த அளவுக்கு விஜய் அவர்களை உளவுத்துறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இந்த 1000 கோடி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்க போகிறது. என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜய் அவர்களை மீது கைது செய்தால் இல்லை விஜய் அவர்கள் வீட்டில் ரைடு நடத்தினா அது விஜய் அவர்களுக்கு மைனஸ் ஆகும் தான் நினைப்பாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறிவிடும். நெய்வேலியில் நடந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு தான் இது வரைக்குமே திமுகவும் சரி பிஜேபி செய்தி ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலேயும் அமைதியாக இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்கள் கைதாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் திமுக உளவுத்துறை செய்து கொண்டு இருக்கிறது. என்ன நடக்கிறது டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான மாநாடு நேற்று மதுரையில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. கிட்டத்தட்ட 25 லட்சத்திற்கும் மேலே மக்கள் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. 65 கிலோமீட்டருக்கு முன்பே டிராஃபிக் ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மாநாடா இருந்தது. கிட்டத்தட்ட 35 நிமிஷம் விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. இதுல ஹைலைட்டா சொன்ன விஷயம் ஸ்டாலின் அவர்களா அங்கிள் அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மீம் மெட்டீரியலா இப்ப மாறி இருக்கு. இதெல்லாமே தாண்டி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாநாட்டுக்கு அப்புறமா விஜய் அவர்களை உளவுத்துறை ரொம்ப தீவிரமா கவனித்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம பிஜேபி விஜய் அவர்கள் மீது ஈடி ரைடு விடுவதற்கான பிளான்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ல
சொல்லப்படுகிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திமுகவும் சரி அதிமுகவும் சரி கடந்த ஒரு வருஷத்துல இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தியது கிடையாது. ஸோ இந்த மாநாடு விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு, மதுரையில் ஒரு மாநாடு. ஸோ இந்த 2 மாநாடும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான மாநாடு. விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு வாகனம் நிறுத்துவதற்கு 200 ஏக்கராகும், அதுக்கப்புறமா வந்து மாநாட்டுக்கு 83 ஏக்கராம் வந்து குத்தகை வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் தாண்டி வந்து இங்க மதுரை மாநாட்டில் வந்து 500 ஏக்கரா வந்து வாகனம் நிறுத்துவதற்கு, ஸோ மாநாடு நடத்துவதற்கு 200 ஏக்கரா வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பயங்கரமான பிரம்மாண்டமான செலவு. இதுக்கு முன்பு வந்து அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஒரே வருஷத்தில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தியது கிடையாது. திமுக நடத்திருக்கு, ஆனால் திமுக சார்பாக நடத்த மாட்டாங்க. திமுக அமைச்சர்கள் சார்பாக சில மாநாடு நடத்துவாங்க, திமுக தலைமை சார்பாக சில மாநாடு நடத்துவாங்க. ஆனால் தலைமை சார்பாகவே வந்து ஒரே வருஷத்தில் 2 பிரம்மாண்டமான மாநாடு நடந்தது கிடையாது. இந்த மாநாட்டிற்கு மட்டுமே வந்து 1000 கோடிக்கு மேலே வந்து செலவு ஆகியிருக்கும் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இப்போ திமுக என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1000 கோடி வந்து விஜய் அவர்களுக்கு எப்படி எங்கிருந்து வந்தது, ஸோ இந்த ஃபண்ட் வந்து எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி உளவுத்துறை மூலமாக வந்து கண்காணிக்க உள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான மாநாடு நடத்திங்க, இவ்வளோ காசு வந்து எங்கிருந்து சம்பாதிச்சிங்க அப்படிங்கிற விஷயத்தை இடி ரைடு வந்து விஜய் அவர்கள் மீது வந்து பாய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ திமுக சார்பாக வந்து ஏதாவது ஒரு ரைடு, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விஜய் மீது வந்து வைத்தால் அது வந்து விஜய் அவர்களுக்கு தான் ப்ளஸ்ஸாக வந்து மாறிடும். திமுகவோட எதிர்வாக்குகள் இன்னுமே வந்து அதிகரித்து விடும் அப்படிங்கிற விஷயம் திமுகவுக்கு நல்லா தெரியும். அதனால் வந்து நேற்று வந்து பிஜேபியை படும் மோசமாக வந்து விமர்சனம் வந்து செய்திருந்தாங்க. அதனால் பிஜேபி மூலமாக விஜய் அவர்களுக்கு ஈடி ரைடு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து உளவுத்துறை விஜய் அவர்களை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து கண்காணித்து கொண்டு இருக்கு. இதை வந்து உறுதிப்படுத்துவதற்கு நேற்று வந்து விஜய் அவர்கள் மாநாடு முடிந்த அடுத்த நிமிஷமே வந்து மாநாட்டு திடலில் இருந்து விஜய் அவர்கள் கிளம்பி விட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து உளவுத்துறை வந்து விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ விஜய் அவர்களை வந்து என்னென்ன விஷயங்கள் இந்த மாநாட்டுக்கு அப்புறமா அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்களை வந்து உளவுத்துறையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இந்த 1000 கோடி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இருக்க போகிறது. என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ விஜய் அவர்களை மீது வந்து கைது செய்தால் இல்லை வந்து விஜய் அவர்கள் வீட்டில் வந்து ரைடு வந்து நடத்தினா அது வந்து விஜய் அவர்களுக்கு மைனஸ் ஆகும் தான் நினைப்பாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து மாறிவிடும். நெய்வேலியில் நடந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு தான் வந்து இது வரைக்குமே வந்து திமுகவும் சரி பிஜேபியும் செய்தி ரொம்ப அமைதியாக வந்து இருக்காங்க. ஆனால் வந்து இதுக்கு மேலேயும் அமைதியாக இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.